ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் ஒரு மாறுபட்ட படமாக வந்திருக்கிறது. அரசியல்வாதி யோகி பாபுவுக்கு மனைவி மற்றும் ஸ்கூலில் படிக்கும் ஒரு பையன். வட இந்திய பெண் அழகான ஒருத்தி அவர் வீட்டில் வேலை செய்யும் போது அவரிடம் தொடர்பு வைத்துக் கொள்கிறார் யோகி பாபு. இதனால் அவளுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்து விடுகிறார். அந்த வட இந்திய பெண் வீட்டில் இருக்கக்கூடாது என்று அவளை வெளியேற்றி விடுகின்றனர். அவள் பானிபூரி கடை வைத்து பிழைக்கிறாள். யோகி பாபுவின் முதல் மனைவி மகனும் வட இந்திய பெண்ணின் மகனும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறார்கள். இருவருக்குமே தாங்கள் ஒரு அரசியல் தலைவர் போன்ற எண்ணம் இருக்கிறது. அதிலும் வட இந்திய பெண்ணின் மகன் அப்பா யோகி பாபுவை விட பெரிய அரசியல்வாதி தான் ஆக வேண்டும் என்கிற வெறி அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது. நாம் பார்ப்பது சினிமாதானா என்று நினைப்பது போல தனக்கு தோன்றியதையெல்லாம் எடுத்து தள்ளிவிட்டார் டைரக்டர். அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவது போலவும் காண்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய கற்பனை கோட்டை சாத்தியமானதா இல்லையா என்பதை நாமே எதிர்பார்க்காத மாதிரி சீன்ஸ் வைத்து ஆச்சரியப்படுத்துகிறார் டைரக்டர். சிறுவர்களில் இமயவர்மன், அத்வைத், தேமஸ்தான் படு கேஷுவலாக நடித்திருக்கிறார்கள். என்ன செய்தாலும் யார் முயற்சியும் பலிக்காது, தனது கட்சியை உடைக்க முடியாது என்னும் நிலையில் இருக்கும் அரசியல் தலைவர் கேரக்டரில் நடிகர் செந்தில். பிச்சைக்காரன் மூர்த்தி யோகி பாபு பிஏவாக அமர்க்கலப்படுத்திவிட்டார். சின்ன சின்ன ஜோக் அடித்து சிரிக்க வைக்கிறார். தெளிவில்லாத திரைக்கதை பலவீனமாக இருக்கிறது. சர்வசாதாரணமாக சிறுவர்கள் வளர்ந்து ஒரே பள்ளியில் படித்தவர்கள் ஒருவர் முதலமைச்சராகவும் இன்னொருவர் பிரதமர் ஆவதாகவும் காட்டியிருக்கிறார் இயக்குனர். எந்த ஊர் நியாயம் இது? இந்த படத்தின் இயக்குனர் சங்கர் தயாள் சமீபத்தில் இறந்துவிட்டார். அதனால் இப்படத்தின் குறைகளை பெரிதாக நோண்ட வேண்டாம் என தோன்றுகிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.